அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டைய குருவரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம், புத்திசாலி குணம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. ஆனா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஒரே ராசினா நீங்க கும்பராசியை மட்டும் அப்படியே எடுத்து சொல்லிருக்கு. நல்ல ஒரு கற்பனையான திறமையான குணம், அறிவான குணம். ஒரு விஷயம் முடிவு பண்ணாலும் அது வந்து கும்பராசி பின் வாங்க மாட்டாங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. தன்னம்பிக்கையான குணமும், தைரியமான குணமும், திறமையான குணமும் இந்த கும்பத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது? இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலன் சொல்றோம். இப்ப கிரகம் எப்ப பார்க்கும், உங்க ராசிலே ராகு, 2ல சனி பகவான், நேரா பாருங்க 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல யார் இருக்கிறது தெரியுமா? செவ்வாய். 5ஆவதுல புதன், 6ஆம் இடத்துல சூரியன் குரு, 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 செவ்வாய் பகவான் பஞ்சம ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு. ஆடி மாசம் 17. அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 21 6ஆம் இடத்துக்கு புதன் வர்றார், புத்திக்காரகன். அடுத்து 7ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு நேரா நீசமாகிறார், வந்து எங்க கன்னியில. ஆடி மாசம் 16ஆம் தேதி. இதான் கிரகம். இப்ப நல்லா பாத்துக்கணும். உங்க ராசி அதிபதியானவர் 2ஆம் இடத்துல, எப்படி வருமான ஸ்தானத்துல புதனுடைய நட்சத்திரத்துல அவர் நின்னாரு. நிக்கலாமா, நிக்க கூடாது. அவர் புதன் வக்ரமா இருந்தார். இதை எல்லாருமே மறந்து. வக்ரம் என்ன? எல்லாமே ஸ்லோவா போறதுன்னு அர்த்தம். இப்ப எல்லா விஷயமும் ஸ்லோவா நடந்திருக்கும். யாரு? கும்பராசிக்காரங்க. நீங்க எடுத்து பாத்துக்குங்க. நான் சொல்றது இப்போ யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ உங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமா எனக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு. எப்படி? எழுத்து சம்பந்தப்பட்ட சில ஒரு வில்லங்கம் என் பேர்ல இருக்கு. எத்தனை பேர் கேட்டு பாருங்க. கும்பராசி இடத்துல பூமியில மேக்சிமம் வேலையை விட்டுட்டேன், நான் வேலையை மாறலாம் பாக்குறேன், ஒரு மனக்குழப்பத்துல நான் இருக்கிறேன். இந்த கம்பெனி அந்த கம்பெனி போறேன், நிறைய கம்பெனிக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து வச்சிருக்கேன். இது எத்தனை பேர் கேட்டு பாருங்க. நீங்க கேளுங்க, கண்டிப்பா இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. வருமானத்துக்குள்ள அதிபதியும் ப்ரமோஷனுக்குள்ள அதிபதியும் 6ஆம் இடத்துல யாருக்கு குரு சரியில்லையோ அங்கே ப்ரமோஷனையும் பணத்தையும் வருமானையும் தொழில் வேலையத்திலையும் நிறைய பேருக்கு தடங்களை கொடுக்கும். ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா இது நடந்திருக்கும், நடந்தே தீரும், மாற்றவே முடியாது. எப்படி? பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லை, இன்னும் அப்படின்னு நோண்டி எடுத்திருப்பாரு, மந்தம் வச்சிருப்பாரு. உங்களுக்கு பாத சனி போயிட்டு இருக்குது, மறந்துட்டீங்க. இது மாதிரி நிகழ்வு வரும்போது அங்க ஜாத தசாபதி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகும் போது இது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும். படிப்பு கல்வியிலும் சரி, நிறைய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பும் சரி, எல்லாமே தாமதமாகும். சரி, இந்த ஆடி மாசம் எப்படி பலன் இருக்க போகுது? இதுல என்னன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் சிவராஜ யோகத்துல போய் சூப்பரா இருக்கிறது. அது ஒண்ணு. அடுத்து உங்க ராசி அதிபதியான சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய சரத்துல போற அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாசத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இனிமே எந்த ஒரு கடனோ பகையோ பிரச்சனையோ உங்களுக்கு வராது. எந்த வழக்கு இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்கன்னு நீங்க சொல்லிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கும்பராசி தான் சொல்லுங்க. ஒரு வழக்கு கேஸ் இருந்தா அதை எடுத்து நடங்க, உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும். இந்த ஆடி மாசம் 30க்குள்ள நல்ல செய்தி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தேடி வரும். நீங்க கவலையப்படாதீங்க. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது பூமி பூஜை போட போறீங்க அடுத்த மாசத்துல. அதுக்கான நிகழ்வுகள் ஆடி மாசம் கண்டிப்பா அதுக்கான அறிகுறியை காட்டும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4ஆம் வீட்டு அதிபதியான
சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்ப்பதால் சுகபோக வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், இதை வாங்க வைக்கணும், அது சுயசாரம் வாங்கி நிப்பா, இன்னும் பலமா இருக்கு. நீங்க கடன் வாங்காச்சும் வீடு இடம் பூமிக்கான ஒரு பிளான பண்ணிருவீங்க. அதுக்கான விஷயம் நடந்துடும். அதுக்கான விஷயம் கண்டிப்பா நடந்தே தரும். யாராலையும் மாற்ற முடியாது. இப்ப நிறைய உல்லாச பயணத்தை இந்த ஆடி மாசம் நீங்க நிறைய பண்ணுவீங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, வெளியூர்ல படிக்கிறோம் எல்லாருக்கும் சரி, படிப்புகள் எந்த ஒரு தரங்கள் வராது. அரசாங்க வேலை நிறைய கிடைச்சுன்னு சொல்லுங்க. அதுவும் ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் சொல்லுங்க. அரசாங்கத்துல வேலை பார்க்கறாங்க ப்ரொமோஷனான வேலை வரப்போகுது. என்ன காரணம்? ஏன் ப்ரொமோஷன் சொல்றீங்க? வேலை பார்க்கணும். சனி பகவான் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒண்ணு. அடுத்து புதனுடைய சாரத்துல அந்த புதன் வந்து நேராக பாருங்க 6ஆம் இடத்தை வந்து உட்கார்றாரு. ஒரு மனிதனுக்கு அறிவு ஞானம் வந்துட்டாவே நிறைய எல்லாமே தேடி வந்துடும். அதுக்கான விஷயம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பாத்துக்கணும். இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரப்போகுது. அதுக்கான சான்ஸ் கும்பராசி சூப்பரா இருக்குது. வெளிநாட்டுல வேலை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போறீங்க. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். பாத்து அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. திருமணம் பேச்சு பேசி முடிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு திருமண பேச்சு இதான் பக்கத்துல, ரொம்ப தூரத்துல பொண்ணு தரலாம், பக்கத்துக்குள்ள இருக்கு, பக்கம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா திருமண தடவை இருந்துச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரியாகும். இப்பதான் குருவுடைய பார்வை படுது. அதனால நிறைய ஒரு மாற்றம் இனிமே கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு பாருங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா மந்தமா இருக்கும். நீங்க கேட்டுக்க கும்பராசி. பாதசனி வந்தா காசு பறந்து பிரேக் பண்ணிடும். தொழில தரங்கள் பண்ணிடும். அதனால சொல்றேன். இதுவே தொழில் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா லாபம் வருமானம் இல்லை. ஆனா இனிமே தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். எதிர்பார்த்தோட தொழில இனிமேல் லாபங்கள் அதிகமா இருக்க சான்ஸ் நிறைய. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா உண்டு. கமிஷன் வியாபாரம், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்ட், அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு துறை, இது எந்த துறையா இருந்தாலும் சரி, கெமிக்கல் துறை, மருத்துவத்துறை, இது எல்லாமே இந்த ஆடி மாசம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த சிவராஜ யோகத்துல ஒரு பலன் இருக்கு பாருங்க. லாட்ரி எடுக்கிறவங்க தைரியமா நம்பி எடுங்க. இந்த மாசம் அடிக்குன்னு சொல்லிடுங்க. எத்தனை பேர் கும்பராசி இருந்தா சரி, அவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்துக்கு மூவ் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லா கிரகமும் 12ஆம் இடத்தை பாக்குறதால லாட்ரி யோகம் இருக்குது. அதுக்கான சான்ஸ் நிறைய உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. அரசாங்க எக்ஸாம் எழுத சொல்லுங்க. அரசாங்க வேலை ஆல்ரெடி வந்திருக்கும். இல்ல தனியார் நிறுத்த வேலை வாங்கினா சரியா ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருமா? முதல் நட்சத்திரம் மெயினா இதையும் தாண்டி சொல்றேன். நிறைய பேருக்கு முன்னாடி மருத்துவ செலவு பண்ணீங்க. மருத்துவ செலவு கண்டிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும். ஆடி மாசம் 15க்கு அப்புறம் நல்ல மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போங்க. எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே சாதகமா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதாவது அவிட்டம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். உங்க நட்சத்திர அதிபதி பாருங்க அடுத்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. அடுத்து சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல வரப்போது. வேலை தொழில் உத்தியோகம் மாற்றம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு குடும்பத்தை நிறைய பாத்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் இனிமே தேடி வரும். இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எதா இருந்தாலும் மூவ் பண்ணுங்க. அவங்க சாதகம் வரும். லாப வருமானம் திடீர் யோகம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த ஆடி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க. அந்த அவிட்டத்துல பாருங்க நல்லா சாதகமா இருக்கும். பாத்துக்கோங்க. அடுத்து அவிட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சதயம். இது வந்து பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு திறமையான குணம் இருக்கும். இப்ப உங்களுக்கு நல்ல செய்தி வந்திருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இனிமே சொல்றேன். பணம் வருமானம் மட்டும் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆனிச்சு. கொஞ்சம் மருத்துவ செலவு, வரைய செலவு, உடல் ரீதியா ஒரு தாக்கத்தை கொண்டு கொடுத்தாரு. இனிமே கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை இனிமே சால்வ் ஆகும். பாருங்க. நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வையும் படுது. வீடு, இடம், வெளிநாடு, வெளியூர், உங்க நட்சத்திர அதிபதியாக பாக்குறேன்னு சொல்றேன். வீடு வாங்கலாம், லாபம், வருமானம், அப்பா சொத்து, தாத்தா சொத்துல உள்ளாக்கு எல்லாம் ஒரு கேஸா தான் நீங்க ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். அது தனியாரா கவர்மெண்ட் ஏதா இருந்தாலும் சரி சூப்பரா இருக்கும். அடுத்து புரட்டாதி ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். இப்பதாங்க இந்த சிவராஜ யோகம் முழுக்க உங்களுக்கு வேலை செய்யும். இல்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. புரட்டாதி கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு நிறைய தடங்களை சந்திச்சு நீங்க சந்திக்க மாட்டீங்க. இப்ப நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் வரும், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு கிடையாது. யாரும் இந்த புரட்டாதி இனிமேதான் சூப்பரான யோகம் இருக்கு. அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், அரசாங்க அதிகாரி மூலம் நிறைய உதவிகள், இதெல்லாம் நல்லா இருக்கு. நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க. மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பரா வருங்காலத்தை சூப்பரா வச்சு கொடுப்பாரு. வரக்கூடிய ஆடி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.